பகலில பார்க்கவும் முடியுமா? சூரியன் கூட ஒட்ட நிலவில பேசவும் முடியுமா? ஜாதி மதமின்றி காதல் நெஞ்சங்களை சேர்க்கவும் முடியுமா? வேதனை தீருமா? நட்சத்திரத்தை பட்ட பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்ட இரவுல பேசவும் முடியுமா? மன்னவனின் மனசுக்குள்ள மங்கை முகம் தெரியலையா? மானே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? மானே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? மன்னவனின் மனசுக்குள்ள மங்கை முகம் தெரியலையா? மானே மரகதமே என்று சொல்ல வாய்வல்லையா? அத்தங்கர ஓரத்திலே அந்த சொன்ன வார்த்தையிலே, அத்தங்கர ஓரத்திலே அந்த சொன்ன வார்த்தையிலே, அத்தங்கர ஓரத்திலே அன்று சொன்ன வார்த்தையிலே, நான் அன்று சொன்ன வார்த்தையிலே நட்சத்திரத்தை பட்ட பகலில் பார்க்கவே முடியுமா? சூரியன் கூட முட்டை இரவுல பேசவும் முடியுமா? வானத்திலே நிலவு வரும் இது மாதிரி பொட்டலுக நல்லா சாப்பிட்டு படுத்தா இந்த பெட்டி சத்தத்துக்கு மிருதங்க சத்தத்துக்கு நல்லா தூக்க வரும். வானத்திலே இளவு வரும், மையகத்தில் சென்று வரும், மலை மூட்டா மீன் வரும், மாலை தொழுக சேர்ந்து வரும், சாதி பட்ட காதல் வரும், மனசு வச்ச தானே, சாதி பட்ட காதல் வரும், மனசு வச்ச தானே வரும், சாதி பட்ட காதல் வரும், மனசு வச்ச தானே வரும், கண்ணி மனசு வச்ச தானே வரும். நட்சத்திரத்தை பட்ட பகலில் கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? மண்ட மேலே கொண்ட ஓட்டு சாமி யாரையா? எந்த ஊரையா? இதோ கானம் கட்டது யார் என்று பார்ப்போம். நம்மிடத்தில் தேவகானம் சந்திப்போம், சிந்திப்போம், வரட்டு பார்ப்போம். அமிர்த காலம் அமுதாவை காலம் சரி வரட்டும் பார்ப்போம். ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது, சுத்தி பார்க்கிறேன். உனக்கு தெரியாது? ஏய் நீ பப்புன்னு தானே? வாத்தியாரனே அவங்க ஒரு வாத்தியாரா? மிருதகாரன் சொல்லி ஒரு தடவை சொல்லிட்டா இன்னொரு தடவை அதை சொல்லணும், 3 தடவை சொல்லணும். அது இன்னொரு வாட்டி வந்துட்டாங்க, ஆள் வந்துட்டாங்க. தேடி தேடி அலைகிறேன், தேடி திரிகிறேன் அண்ணலே, இன்னும் வரவில்லை. தேடி திரிகிறேன் கிடைக்கவில்லை, தேடி திரிகிறேன் கிடைக்கவில்லை. ஒரு சங்கீதம் படிச்சாலு. தேடி திரிகிறேன் அண்ணலை நான் தேடி திரிகிறேன். ஐயா வேணாம் வரட்டும். உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. காதல் வர வர காதல். அதே பாட்டு பாடு. அடுத்த இருங்க இருங்க, என்ன விவரத்தை சொல்லுங்க. ஓ இவர் பக்கமா நீங்க? அவர் என்ன ராகத்துலடா பண்ணாரு? சிக்கா சிக்கா தெரியலப்ப, எனக்கு தெரியலையா? தெரியல. சரி காதல் கதக்குதையா என்ன ராகம்? கிர் கலை எழுத்துறாங்க. சண்முக அப்படியா? அந்த பிள்ளைக்கு எனக்கு பிரச்சனை, அதனாலதான் அந்த பிள்ளை பேர் சொல்லல. சேபிரியா, சத்யபிரியா, எந்த பிள்ளையுமே எனக்கு பிரச்சனை. சத்யபிரியா
அது வந்து என் உயிர். என் மண்டை உள்ள வரவர அது என் உயிர். இந்த வீடியோ என்ன வேணாலும் போட்டேன், அதை பத்தி கவலையே இல்லை. சரி பாருங்க, அவ்வளவு தைரியம் வந்து நீங்க பாடுங்க. பாடியா நீ? வா சண்முக பிரியாவே பாடு. சமூக பிரியா சமூக பிரியனும் சங்கீதத்தில் உனக்கு நிகராகுமா? தேலாமோ தேலாமோ தேலா தேலா தேலாமோ 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 கண்ணுக்குள் 100 நிடவா, இது ஒரு கனவா? காதல் கடிதம் எழுதிய உறவா? வரவில்லை தொடவில்லை ஏனோ விடை இன்னும் பெறவில்லை. ஐயர்வது சொல்ல வாழ்க்கை வருமா? ஞானத்தை உருவாக்கும் பாரதே, ஞானத்தை உருவாக்கும். ஏண்டா தம்பி, சத்யபிரியா பிடிக்கும்ட்டு இப்ப கரகரபிரியாவுக்கு போயிட்ட? இல்ல எல்லா பிரியாவும் இருக்கணும்னே. பிரியாதான் வேணும்னா வெறும் முயற்சி பண்றாப்ல, அதுக்கு அந்த பிள்ளைய ஒத்துக்கணும்ல. காலத்தை உருவாக்கும் காரணமே நாட்டியத்தில் கோலம் பூரணனே பரி பூரணனே பாடவாயின பாடவாயின ஓடவா ஓடவா ஓடவா. உலகால் ஒவ்வொன்றும் உன் திருப்புகழ் பாடி உண்மை பொருளான உந்தனையே நாடி சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையே தேடி, சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையே தேடி. செந்தமிழே அமுதே நீயும் நானும் கோடி, செந்தமிழே அமுதே நீயும் நானும் கோடி. மகிழ்ந்திட மரம் ஒன்று தான் முருகா, மகிழ்ந்திட மரம் ஒன்று தான் முருகா. பழனிமலை முருகா, பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனைக்குத்தா ஞான பழம் ஒன்று எந்தனைக்குத்தா. ஆண்டவன் ஆண்டவன் தரிசனத்தை அடியார் வேண்டிடும் அனுபவம். ஆண்டவன் தரிச கீழே வந்துறாரா? தம்பி, இதுக்கு மேல நம்ம எந்த மரியாதை இல்லடா. ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும். உன் காலு எங்க இருக்கு? உன் காலு எங்க இருக்கு தம்பி? என்ன அது எதையுமே முறையா பாடணும். ஒவ்வொரு ஒரு பாட்டா ஒரு ராகத்துல யாருக்கு இங்க இருங்க, ஒரே ராகத்துல பாடினா அவங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு இதான் தெரியும் போல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சரி, முதல்ல பாடினது என்ன ராகம்? அது சமூக பிரியா. ரெண்டாவது பாடினது அது ஜெயபிரியா. ஏய், கரகர பிரியாயா? அது இப்ப நல்லா இருக்கு, கரகரன்னு இல்லை, இப்ப நல்லா இருக்கு. கரகர பிரியானா ராகம்யா? அதான் சொன்னீங்களா? நான் கரகரன்னு தொண்டை கரகரன். நாராயண நாராயண் சிவாய நமகே மெச்சித்தரு வெங்கடப்ப வெண்பாவில் வாதிகள் நிச்சயம் என்பவா ஐயா மச்சகோர்ம கோபானா மாமா ராமா 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 அது இருக்கட்டும். என்ன ஏன் இடத்துக்கு வந்தா நான் சொல்றத நீங்க சொல்லணும். அப்படிலாம் ஒண்ணும் சட்டம் இல்ல. அப்படிதான் ஒண்ணும் சட்டம் இல்ல. நீங்க சட்டம் போடக்கூடாது. தேவையில்லாம பேசக்கூடாது. தேவையில்லாம நீங்க நாராயணா நாராயணா நமசிவாய வாழ்க நாமந்தால் வாழ்க நீ கொடுத்து என்னது இங்காதாந்தால் வாழ்க சொல்லிருக்காங்க. போகடி ஆண்ட குடும்பம் நாள் வாழ்க ஆனந்தமாகின்ற அன்பால் வாழ்க ஏகன் அரண்யம் பரதன் கரேதன் ராமன் சும்மு சுப்பு. எரும மாடு. நான் பாடுறது யார பாடுறேன்? யாரமான பாடுறையா? திருவாசகம். ஐயா அவர் சிவன் திருவாசகவனும் தேன் பண்ணாரு. ஐயா நீங்க யார பாருங்க? மந்திரமாவது நீர், வானபெருமானது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்பட்டுள்ள நீர், சந்திரமாவது நீர், சமயத்துள்ள நீர், சந்துவர் வாயுவை பங்கன் திரு ஆனவாயாந்திர நீரேன்னு பாடினாரு. ஐயா திருநீரேன்னு பாடினாரு. யாரு பாடின? சிவன் தானே பாடினாரு. சிவனை தாயா பாடினேன் நானு. ஐயா நானும் அத்தை சிவனத்தை நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் என்பதில்லை, ஒரு நாளும் இல்லைனா. ஆமா, திருநீரிட்டால் யார் கட்டார்? சிவனை யாருமே கருவதில்லை. திருநீர் 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 திருநீர். என்ன திருநீர்? திருநீர் தான் சொல்லி திருநீர். ஐயா திருநாள்ல பல நீர் வெளியாயிரும். என்ன வெளியாகும்? கெட்ட நீர்லாம் வெளியாகிறதுக்கு திருநீரெல்லாம் வெளியேற்றுவது இந்த திருநீர். ஆமா, அப்பே ஏற்பட்ட திருநீர். ஆறில்லா ஊருக்கு அழகு பாலம், நீர் இல்லாத நெற்றி பாலம் என்று சொன்னார்கள். உண்மை. அந்த வகையிலே சரி, பசுபதி வாசம் என்ற முப்பட்டை எழிய வேண்டும். ஆமா, நீங்க என்ன 2 கோடு ஓட்டு வச்சிருக்கீங்க? ஐயா இதுதான் முப்பட்டை தான். முப்பட்டை சில நேரம் சப்பட்டை ஆகிவிட்டது. இது முப்பட்டையா? இந்த வருஷம் 2026 மாடல் பட்டை. ஆளும் தோற்றமும் இடத்திற்கும் சம்பந்தம் இல்லை. யாருக்கு சம்பந்தம் இல்லைன்னாங்க? யாரையா தாங்கள்? தாங்கள் இடத்திற்கு வருவதற்கு உண்டான காரணம் என்ன என்பதை அறிய வேண்டும். நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்த பிரியா சூர்யா,
கரகர பிரியா உத்ரா கரகர பிரியா சுந்தரம் பாடுறா எரும மாடி எத்தனை தடவை சொன்னாங்க சுந்தரமா வந்து எங்க அம்மாச்சி அவங்க பேர் சொல்லப்படா நைட்ல. மோதக பிரியன் உத்ரன் மோதக பிரியன் உத்திரன் விநாயக பெருமான்றா மோதக பிரியன். அப்புறம் நானும் விநாயகர் மாதிரி தானே இருக்கேன். மோதக பிரியா அந்த பிள்ளை வேணாம், அவங்களுக்கு எங்களுக்கு இடத்து பிரச்சனை. யாரு மோதன பிரியா தானே. மோதக பிரியன் மோதகம் இல்ல மோதகம் விநாயக பெருமான். போஜனம் பிள்ளையார் பட்டியில கொடுப்பாங்களா மோதகம் திங்க. போஜனம் போஜனம் போஜனமா? சரி சரி. என்ன சொரி சொரி போஜனம்னா என்னன்னு போய் தொடா சும்மா தேவையில்லாம வந்துட்டு. ஹலோ இருங்க இருங்க, போய் தொடடாவா வந்து சேர்ந்து மரியாதை தேவை. சரி நீங்க பேசிக்கிட்டீங்க அப்படின்னு விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு நீங்க என்ன போய் செவிலுக்கு அரஞ்சனா மூக்காந்த வந்து வந்து என்ன கும்பு அதான பார்த்தேன். எதுக்கு என்ன சும்மா ஓடு. ஏய் அங்கிட்டு போய் விளையாடுப்பா தம்பி. அங்க கீழே இறங்கி போங்க, மேடைக்கு நடக்கூடாது ஒண்ணு. ஐயா எங்க அண்ணன் சிலம்பாட்ட வாத்தியாரு. சிலம்பாட்டத்துக்கு எவனாவது இந்த இப்படி வச்சுக்கிட்டு திரிவானா, கொலையா தூக்கிட்டு திரிவானா? சிலம்பாட்டத்துக்கு குச்சிதாயா வச்சுக்குவாங்க. வல்லவனுக்கு புல்லாயுதம். சரி வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு எங்க நிரூபிக்கப்பட்டது சொல்லு. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் இல்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது எங்கே நிரூபிக்கப்பட்டது சொல்லு. காரியாவடி சந்தை. குண்டு பண்ண வாங்க, ரெண்டு பேரும் செத்தாங்க இன்னைக்கு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தானே. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்பது ஒரு இதிகாசத்திலே இந்த இடத்துல அவன் வல்லவன் ஆகினால இவனுக்கு புல்லும் ஆயுதமானது. எங்க புல்லு ஆயுதம் ஆச்சு சொல்லு. காரியாவடி சந்தையில. ஒரு விஷயம் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு கேட்டு பேசுங்க. நீங்க பேசுனா கேட்டுக்கிட்டு இருக்கோம்ல. எப்படின்னு சொல்லுங்க. என்ன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு எங்க நிரூபிக்கப்பட்டது? எங்க நிரூபிப்பா? எங்கேயும் நிரூபிக்கிறது நீங்க சொல்லணும். சும்மா சொல்லுங்க. அவட்ட இதெல்லாம் பேசிட்டு தெரியக்கூடாது. போட்டு போய்கிட்டே இருப்பேன் நானு. சொல்லு, போட்டு தரலாம் சொல்லு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் எது பைப்பு புள்ளி எங்க ஆயுதம் வச்சு சொல்லு. அப்ப பைப்பு எது கொண்டு வந்த? எது கொண்டு வந்த? தொக்கடுக்கு வந்தேன். தொக்கடுக்கு எவனாவது இவ்வளவு பெரிய இதை வச்சிருப்பானடா கொலைய? ரொம்ப நீட்டமான எலும்பு உள்ள மாட்டிக்கிடுச்சா? முகரைய பாரு, முகரே 6 உயரத்துக்கு இருக்கு. இதை தண்ணி எலும்பு எங்கேயாவது மாட்டுமா? பைத்தியக்காரத்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கே எதுக்கு? ஆண்டா பைத்தியக்காரப்பல போடான்னு பேசக்கூடாது. நீ என்ன பெரியவனா? மரியாதை டே மேட நாகரிகம் ஒண்ணு இருக்கு. அந்த அறிவட்ட முட்டாப்பல உனக்கு மரியாதையா பேசணும். இங்க வா இங்க ஒன்னே தாண்டா உண்டை யோடே. வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் பறிச்சுன்னு அடிச்சு விடுனே. பையன் சொல்லு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு ஏன் சொன்னாங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் என்று ஏன் சொன்னார்கள்? ஆமா அப்படி கேட்கணும். கேட்டேன். ஒரு வார்த்தை சொன்னா நாரதர் போட்டு சும்மா வரக்கூடாது. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும். பைப்பை கொண்டு அந்த மாதிரி பைப்பை. சரி சொல்லுங்க. வல்லவனுக்கு புல்லாயுதம் சொன்னோன்னா அப்படியே வார்த்தையை கவனம். அதுதான் நாரதர். அதான் கேட்டேன். எத்தனை நாரதர் பார்த்துருக்குறான். பதில் கேட்டேன். பதில் நீ நாரதரை பார்த்தேன் அதெல்லாம் நான் கேட்கல. பதில் கேட்டேன். பதில் சொல்லுங்க. இல்ல சாமி, சும்மா ஒரு வார்த்தை கூட சொன்னாலும் அந்த வார்த்தையை ஒரு கேள்வி ஆக்கணும் பாருங்க. அந்த திறமை உங்ககிட்ட இருக்கு. நன்றி. வல்லவனுக்கு புல்ல ஆயுதம் நான் ஐயா உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா தெரிஞ்சோன்னு சொல்லு. என்னவோ சொல்ல போற மாதிரி வல்லவனுக்கு சொல்லு சொல்லப்பா தாண்டா போற. சரி சொல்லுங்க சொல்லுங்க. வல்லவன் கேக்குறான் முட்டா பையன். அவனுக்கு என்ன? அவன் சின்ன பையன். வல்லவனுக்கு புல் ஆயுதம் அப்படி நான் சும்மா சொன்னா கூட அந்த வார்த்தை ஒரு கேள்வி ஆகணும். யாரு உங்களை எங்கேயே நினைச்சிருக்கேன். என்னதே திரும்ப திரும்ப உண்மையிலே ஒரு மகா கவிஞர். சரி சொல்லு. நீங்க பேசுங்கண்ணே. இங்க வாங்க சொல்லுங்க. 2 பேரும் யாராவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஏன் சொன்னாங்கன்னா, வல்லவன் ஒரு அண்ணன் ரொம்ப வறுமையில வாழ்ந்தாரு. கரெக்ட். வந்துட்ட கணக்கு வந்துட்ட. சொன்னது யாரு? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு இப்ப சொன்னது யாரு? எங்க அண்ணன். உன்கிட்ட கேட்டனா சொல்லு. நானே போட்டு அண்ணன் தம்பிக்குள்ள யாரும் என்னடா நொண்ணன் தம்பி சொல்ற சொல்லு. ஐயா எங்களுக்குள்ள நாங்க ஒற்றுமையா இருக்கோம். நீ ஒற்றுமையா வேற விஷயத்துல இருந்துட்டு போ. நான் கேள்வி யார்ட்ட கேட்டேன்? காரியாவடின்னு முதல்ல சொன்னா சொல்லு. வல்லவனுக்கு புல்ல ஆயுதம் ஏன் சொன்னேன்னு சொன்னா திடீர்னு இல்ல இல்ல மதுரைக்கு பச்சிருக்கானே நான் கிளம்புறேன். நீ பேசிட்டு வா.
எங்க குடியிருக்க முடியாது இங்க. யோசிக்கலன்னா சரி சரி சொல்லுங்க நீ சொல்லுங்க. உங்களை பெருமைப்படுத்தி பேசிக்கிறீங்க நாம. நன்றிங்க. நாங்க ஒரு அந்த வார்த்தைக்கு பதில் தெரியாம அந்த வார்த்தை போதும் நல்லா இருப்ப. அந்த வார்த்தை பதில் தெரியாம நாங்க பேசுவோமா? சொல்லுங்க பதில் சொல்லுங்க. வல்லவனுக்கு புல்ல ஆயுதம் ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? காரியாடு சந்தையில வல்லவன் ஒரு பேருக்காரன் சரி வந்துட்டான். அவனுக்கு என்ன செய்யறன்னு தெரியல. வந்தவனுக்கு முதல்ல உனக்கு என்ன செய்யுதுன்னு உனக்கு தெரியல. பதில் சொல்ல விட மாட்டேன். விடு நான் விட மாட்டேன் சொல்லு. அப்ப வல்லவென்ற வந்து ஒரு ஆளு. சரி ஏன்டா நீ கொல்ற? ஏய் சொல்ல முடியா சொல்ல சும்மா ஏய் ஆளும் மோர கட்டை. நாரதர் கேட்கும் போது பதில் சொல்றான். வல்லவன்ங்கிறது ஒரு ஆளு. ஆமா ஆமா ஒரே ஆளு. நீங்க தான் டிரைவர். நான் டிரைவர் இல்ல, எனக்கு டிரைவர் ஓட தெரியாது. அப்ப வல்லவென்ற வந்து ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான். யாருக்கிட்ட? இருங்க சொல்லுவே இல்ல. மொட்டையா ஒருத்தன் வந்தா என்ன பண்றதுன்னு தெரியல மாட்டிக்கிட்டான்னா என்ன? 10 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டான். நீ பேசிக்கிட்டு வயித்த குத்து. இரு அடிச்சாருன்னா பெரிய அடியை நீவே வாங்கணும். வெளியே போயிட்டு வந்து அடி வாங்கிருக்கா தானே உன்னை பக்கத்துல வச்சிருக்கேன். ஒரு மட்டனை அள்ளி வச்சுட்டாரான் தண்ணே. மட்டன் நல்லா எப்பதான் சொல்லுவியா? இருங்க நம்ம பொறுமையா கேட்டுக்கிட்டு இருங்க. அப்ப அந்த வல்லவன் வந்து ஒரு புல்ல வாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான். புல்ல? என்ன புல்லு? தெரியாதா? லூசு பயல. என்ன புல்லு? தெரியாது. பக்காடி லெமன் புல்லு. அவர் புல்லுண்ட தெரியல. போதை. அது புல்லு. போத்தல் போத்தல்ல போதை மருந்து. ஓ அப்படின்னா என்ன தெரியுமா? மது. தமிழ்ல பேசுனேன். போதை மது 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 பாட்டில். சரி என்ன கர்மமா சொல்லி தொலை. அப்ப அந்த புல்ல எடுத்து கையில வச்சிட்டான். சரி 10 பேர் வந்துட்டாங்க. அப்ப டபக்குன்னு உடச்சிட்டான். வல்லவனுக்கு புல்ல ஆயுதம். டேய் 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 அவன் போய் புடிச்சா. ஐயோ எங்க ஓடி போயிட்டாரு. என்னடா டேய் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாடா இது? ராமாயணத்துல ராமன் லட்சுமணன் சீதை 3 பேரும் வனவாசம் பண்ணாங்கல்ல. 3 பேரும் வனவாசம் பண்ணாங்க. நாங்க பார்க்கவே இல்ல. படிக்கணும் பார்க்க கூடாது. இருங்க 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 ஏதாவது கை நீட்டி பேசாதீங்க முதல்ல. இருடா எரும மாடு. ராமன் லட்சுமணன் உத்தரவு அரைஞ்சு போறானுங்க. சொல்றான் பாட்டுல ஒருத்தானா கையில வச்சிருந்தானு. பொறுமை பொறுமை கடல்லையும் பெருசுன்னு இருக்கான். பொறுமை கடலினும் பொறுமை கடல்லையும் பெருசுன்னு இருக்கா. சரி யார் சொன்னது? யாரா சொன்னது? யார் சொன்னது தெரியாதா? இப்பதானே நான் சொன்னேன். இதை முதல் உலகில் சொன்னது யாரு? யாரு முதல் உலகில் சொன்னவங்க தான். சொன்னவங்களுக்கு பேரு கேட்டு தெரிஞ்சா சொல்லு. பேரு அவர் பேரு தாய்மாமன் வாஜ்பாய். வாஜ்பாய் தாய்மாமன். அந்த ஆளு பேரை சொல்லக்கூடாது இல்லடா. டேய் அவன் சொல்றே பிராடுற அறிவு அரங்க இந்த தாய்மாமன் தான். மோரே பாரு மோரே. இந்த ராமாயணத்துல ஜெயந்தன் ஒருத்தர் இருந்தான் இந்திரனுடைய மகன். ஆமா ஜெயந்தன் காக்கை உரு கொண்டு சீதையினுடைய கொங்கையை குட்டினான். ஜெயந்தன் சர்பத்து கடை வச்சிருந்தார் அவர் தானே. இளநீ கரணம் உண்டு அதை விட்டுட்டாரு. இளநீ சர்பத்து நல்லா இருக்கும். அப்புறம் சேர்த்து அவர் வியாபாரம் பைத்தியக்கார பையன். இந்திரனோட மகன் தான் நான் சொல்றது. நான் சொல்றது இந்திரனுடைய மகன். அமராவதி பட்டணத்தை ஆட்சி செய்தானே இந்திர மகன் வந்து சுந்தரம். உங்களுக்கு தெரியாதா? ஈப்பில வேளாக்குற இந்திர அவர் மகன் தானே. தேவர்களின் டைவன்றா இந்திரன். தேவேந்திரன் டைவரா? அவர் டிரைவர்ல கண்ட்ரேட். இப்படி தேவையில்லை தவறா சொல்லி ராமாயணத்துல மாட்டிக்கிட்டாரு. கொங்கையை கொத்தியதுனால அருகிலே இருந்த புல்லை எடுத்து ஆயுதமாக பயன்படுத்தினாராம் ராமபுரம். அதை சென்று காக்கையாக மாறி இருந்த ஜெயந்தனுடைய கண்ணுல ஒண்ணு குத்திருச்சு. அதனாலதான் வல்லவனுக்கு வல்லவன் என்பவன் ராமன். அந்த ராமன் ஜெயந்தன் காக்கை உரு கொண்டிருந்தவனை ஆயுதமாக பயன்படுத்தியது புல்லு. அதனாலதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு ஒண்ணு உருவாங்க. என்னடா சொன்ன அப்பவே சொல்றான்னு சொன்னா ஏன் சொல்லல? உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்று இன்ன வரைக்கும் சொல்றான்னு முதுகுலே கிள்றே. இது தெரியாதா உங்களுக்கு? இந்த கேள்வி பதில் தெரியாம சொல்லுங்க. பொறுமை கடலினும் பெரிதுன்னு யார் சொன்னது? என்ன நினைப்பா நம்ம இந்தியாருக்கு? டேய் பொறுமை கடலை விட பெருசு. கடலினும் பெரிது அப்படின்னு சொன்னது யாரு? பொறுமை கடலிலும் பெருசுன்னு சொன்னவர் முத உலகத்துல யாரும் தெரியுமா? திருக்குறள் தெரியுமா உனக்கு? திருக்குறள் பிரிச்சு எரிஞ்சிருவேன். சரி எத்தனை குறள் மொத்தம்? 1380.
300க்கு அப்புறம் மறுபடியும் என்ன 400 இல்ல வராதா? 1 10 100 1000 1000 எத்தனை? 300 1300 எத்தனை? நொத்தனை சொல்லு உனக்கு அந்த திருக்குறள் தெரியுமே. அதை நேரம் சொல்லி கொடுத்தீங்களா? 1330 1330 குறட்பாக்கள் 133 அதிகாரம். இதுல மலையை விட பெரிதுங்கிறார் வள்ளுவர். எதை சொல்றாரு மலையை விட பெருசுன்னு? பொறுமை. மலையை விட பெருசுன்னு ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்காரு. ஒரு திருக்குறள்ல மலையை விட பெரிதுன்னு எதை சொன்னார்? எதுலடா சொன்னாரு? இந்த இதுல சொன்னாரு. நான் உங்ககிட்ட கேட்டேன்டா பின்ன அவன் என்ன வேணும் கற்ற பின் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சோதனை. யாரும் வாயில வச்சுட்டாங்க அவனுங்க. வந்துச்சு அதுலதான் புராணம் உங்களுக்கு தெரியுமான்னு இவர் என்ன நீ என்ன என்னைய சோதிக்கிற என்ன சோதிக்கிற மோரக்கட்டைய பாரு நீ என்ன என்னைய சோதிக்கிற அங்க என்ன என்ன இருக்கீங்க நல்ல பொடி எடுக்க மாதிரி மறந்துகிட்டே தம்பி மாமானா என்னன்னு தெரியும்ல? டேய் மாமானா என்னன்னு தெரியும்ல? மாமாவா நீ அவனுக்கு? எங்க அவன்? அடே எங்கடா உங்களோட இருந்த இன்னொருத்தன்? எதுக்கு நானா பாய்ந்துட்டு போவா? சரியா கற்க கதவேற கற்பவன் நிற்க அதற்கும் தகன் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு கற்றவனால் ஆய பயன்கள் வாழறிவன் சொல்லு. ஒழுக்க ஒழுப்பம் கற்றதனால் ஆய பயன்கள் வாழறிவன் என்ன பண்ணி என்ன சொல்லு அடுத்து நட்டார் தொழாரணி பாதி பாதி சொல்லு. மறுவி சேகரன் மாணவி சேர்ந்த நிலைமை செய்து வாழ்வாருங்க. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் கறிக்கடை செல்வம் காலையில என்ன செய்வார்? ஒரு துருக்கிட்டே இரு நீ. கொட்டாக்குச்சி எடுத்துட்டு போய் தெரியுமா தெரியாதா? ஒழுக்கம் விழுப்பம் தர ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அறிவு கேட்டானே மோரைய பாரு மோர நான் அப்படித்தான் சொன்னேன். என்ன அது வேற இது வேற. அது திருக்குறள் இல்லையா? அது ஔவையார் பண்ணது, இது வள்ளுவர் பண்ணது. யாரு ஔவையார்? எங்க பெரியம்மா அவர் திருவள்ளுவர் யாரு? எங்க தாய்மாவன் ஔவையார் உங்க பெரியம்மாவா? இட்டமுடன் இந்த நிலையில் இந்த படம் எழுதி விட்ட சிவனும் செத்து விட்டான முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு நெஞ்சமே அஞ்சாதுன்னு பிறந்தவுடனே கவிபாடிய பலவை தெரியும். என்ன தெரியும்? நான் தான் எழுதி எழுதி கொடுப்பேன். சரி நற்றாமரை கைக்கு நல்லம் சேர்ந்தார் போல் என்ன சொல்லு. நற்றாமரை கைக்கு நல்லம் சேர்ந்தார் போல் ஏன் நான் சொல்றேன் திருப்பி சொல்றதான் வந்தியா? ஏன் நீ உங்களுக்கு முழுதா சொல்ல தெரியாதா? எனக்கு தெரியும். நீ தான் தெரியும் சொல்லுவியா? சொல்லு. எங்களுக்கு தெரியும். சரி நான் சொல்றேன் திருப்பி சொல்லுவியா? சொல்லுவேன். சரிவா சொல்லு. முத்தை தருவத்தி திருநகைய தீக்கிரை சக்தி சரமண முத்திக்கொரு வித்துக்குருபர என போதும். ஏதாவது புரியுற மாதிரி பேசுறியா? யாருக்காவது புரிஞ்சாது? முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரமண முத்திக்கொரு வித்துக்குருபர என போதும்.
ஏன் பொறுமையா பேசணும்தானே? முத்தை தரு பத்தி திருநகை திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என போதும். நகை கடன் இன்னும் தள்ளுபடி ஆகல, விவசாய கடன் தள்ளுபடி ஆயிருக்கு. வேணும்ன்றத நகையை போய் திருப்பிக்கங்க. முக்கட்பர வர்க்கு சுருதியின் முப்பட்டது கற்பித்திருவர் 33 கெத்தவரரு மடிவேணு. அடிவேலு ஊருக்கு போயிட்டான். அவர் ஊருக்கு போயிட்டாரு. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என போதும். இது இந்த படத்துல போதுமா? இது என்னது? இப்ப நீங்க பாடினதுக்கு இப்ப எதிர்பார்க்க பட்டர்கிறதத்தை கடவிய வச்சை புயல் நட்சத்திரம் ஒரு நட்சத்தோட நட்சி தருவது ஒரு நாள். ஒரு நாள் திட்டத்தை ஒத்த பரிபுரம் நிறுத்தப்பட வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகுடு கழுதாடு திக்குமரி எட்ட பயிர சித்திரங்களை போது குத்துப்பற கொட்ட கிளம்பிசை குத்திப்புரை முக்கப்படிங்கிற முது கூகை வெட்டி வருமாளே. சரியா பேசுறீங்க. இப்பதான் இன்னைக்கு தான் உங்களை பிடிச்சிருக்கு. எது நடந்ததோ எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது. அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கின்றதோ எது நடக்கின்றது அது நன்றாக நடக்கின்றது. அது நன்றாகவே நடக்கின்றது. எது நடக்க இருக்கின்றதோ எது நடக்க இருக்கின்றது அது நன்றாகவே நடக்கும். அது நன்றாகவே நடக்கட்டும். உன்னுடையது எதை நீ இழந்தாய்? உன்னுடையது நீ எதை இழந்தாய்? எதற்காக அழுகின்றாய்? எதற்காக அழுகின்றாய்? எதை நீ எடுத்தாயோ? எதை நீ எடுத்தாயோ? அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது. இங்க இருந்து எடுக்கப்பட்டது. எதை நீ கொடுத்தாயோ? எதை நீ கொடுத்தாயோ? அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. எது இன்று உன்னுடையதோ? எது இன்று உன்னுடையதோ? நாளை அது மற்றொருவருடையது. மற்றொரு வடையாகிறது. மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. எத்தனை வடை சொல்லுவீங்க? மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. டேய் எரும மாடு வடை இல்ல. டேய் எரும மாடு வடை இல்ல. மற்றொருவருடையதாகிறது. மற்றொரு வடையாகிறது. யாராவது சொல்ல தெரிஞ்சா சொல்றா. டேய் உன் மாப்பிள்ளைய சொல்ல சொல்லு. டேய் உன் மாப்பிள்ளைய சொல்ல சொல்லியா? முடிச்சிருக்காப்ல இருந்தா இந்த இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. மற்றொருவருடையதாகிறது. மற்றொருடைய ஆகிறது. உங்க மாடத்தை கிடைக்கிறக்கே வந்து உட்காந்து முன்னாடி நமக்கு இளைஞர் பண்ணிக்கிட்டு போய் தூங்க நீ. நம்ம மாப்பிள்ளையா அவன் கூட பிடிக்கிறீங்க நீங்க. சரி அப்ப மற்றொருவருடையதாகிறதுன்னு சொல்லுங்க. மற்றொரு வடை ஆகிறது. மற்றொருவருடையதாகிறது. ஒரு யாருக்கு வடையா முடிஞ்சு வடை இல்லடா மற்றொருவருடையதாகிறது. அடுத்த வரைய விடுங்க. இன்னொரு நாள் அது வேறொருவருடையதாகிறது. வேறொரு வடையாகிறது. தாங்க பேசுறது கைதிட்டு மோர அந்த பையன் எவ்வளவு அருமையா திரும்ப சொல்றான். இங்க நீ சொல்லி சரியான ஆம்பளை சொல்லிவிட்டு பாப்போம். இன்னொரு நாள் மற்றொரு நாள் அது வேறொரு வடையாகிறது. டேய் வேறொருவருடையதாகிறது. டேய் வேறொரு வடை. அரஞ்சன செவில அந்த வந்து டேயா உன்னே சொன்னடா டேய்னு. டேய் உன்னே சொன்னடா டேய்னு. நீங்க சொல்ல திருப்பி சொல்ல சொன்னீங்க. டேய் உனக்கு எவ்வளவு தின்ன கரும்பு இருங்க நீங்க பண்ணது தான் தவறு. நீங்க நியாயத்தை சொல்லுங்கப்பா. உனக்கு எவ்வளவு தின்ன நீங்க என்ன சொன்னீங்க ஆரம்பத்துல? நான் சொல்லுறப்போ திருப்பி சொல்லுங்கன்னீங்க. திருப்பி சொல்லுங்கன்னா திருப்பி ஒழுங்கா சொல்லணும்ல. ஒழுங்கா தானே சொன்னேன். என்ன ஒழுங்கா சொன்னேன்? சாமி என்ன வேற மாதிரி குணம் படைச்சவன். என்ன செய்வேன்? இறங்கி இப்படியே ஓடி போயிடுவேன். காசு வாங்கிட்டேன். பணத்தை வாங்கிட்டேன் சாமி. வாங்கினா என்ன? இப்படியே இறங்கி ஓடிடுவேன். நாளைக்கு நாடகத்துக்குலாம் வரணும்ல. நாளைக்கு நாடகத்துக்கு வரணும்ல ராஜா. ஏய் வாங்கப்பா. என்னப்பா உங்க ஊர் நம்பி வந்திருக்கேன். கையை கட்ட அழுத்து விட மாட்டீங்களாப்பா? அதான் ஆள் இருக்கு. அம்மாளுக்கு ஆள் இல்லாம இருக்குமா? சொல்லு. டேய் கூடாது. நான் ரொம்ப கொடூரமானவன். மூஞ்சி எப்படி இருக்கா சாமி? இது வந்து ரொம்ப நியாயம் இல்லாத வேலை. நான் எங்க அப்பாட்ட சொல்லு நாளைக்கு. அப்புறம் அப்பாட்ட சொல்லி யாருக்கிட்டனாலும் சொல்லி எனக்கு என்ன ஐயா இதுல கோருங்க. இதுல கோர்த்து அண்ணா யாருக்கு தலையில குடல் யாருக்கு வருமானே? உனக்கு கிண்ணியா? இனிமே இப்படி பேசுவியா? அக்கா உங்களுக்கு யாரும் குடல் தலை வேணுமாமா? ஏலம் சார் ஏலம். மூளை இருக்கு ரத்தம் இருக்கு. எங்க இருக்கு?
பா பை பை பா 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 டேய் இனிமே ஏதாவது பேசி பார்த்தேன்னு வை. இன்னொரு வரையாகிறது டேய் டேய் ஏன்டா உருவி விட்டவனே? மாடத்துக்கு போயிடுச்சு நான் வந்து யா, வேறொருவருடையதாகிறது. முகரைய பாரு, உங்கள்கிட்ட போய் பேசுற பாரு, நான் கூப்பிடுற அடுத்தால. அந்த பயம் இருக்கணும். நாரதர் நம்மகிட்ட பேசுறதுக்கு பயம். எப்பவுமே வாழ்க்கையில வெற்றிதான். நாரதர் பேசுறதுக்கு நம்மகிட்ட பயந்து கிளம்பிட்டாரு. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே வெற்றி தான். நம்மகிட்ட தோல்வியே கிடையாது. மருதமணி பயலுக. தங்கச்சி ஆயல ஏய் வாங்கப்பா, நாரதர் வரண்டு ஓடிட்டாரு. என்னடா? ஏய் வெள்ளையம்மா, போட்டோ உள்ள போட்டாரு. கண்ணே வெள்ளையம்மா. என்னடா? யாருது? வாங்க சார். இப்பதானே அடிக்க கூடாது, ஆளு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்க, நாரதர் அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என் தங்கச்சியை கூப்பிட்டேன். நாரதர் நாரதர் விரண்டு ஓடிட்டாரு. நாரதர் அவன்கிட்ட சொன்னா நான் விரண்டு ஓடிட்டேனே. நாரதர் வந்திருக்காருன்னு சொன்னேன். நான் சொன்னேன் டேய் அவர் சரியா சொன்னாரு. உங்களுக்கு இந்த காத்துல உங்களுக்கு அப்படி கேட்டிருக்கு. நாங்க ரவுடி ஆகலாம். சொன்னா தங்க வாடா. ஏய் வெள்ளை இது அழியவாடா. உன்னவனே வரலாமா கைய விட. மாமா ஐயோ ஓ முகரைய பாரு முகரே. எதை கூப்பிட்டீங்க? நான் எவ்வளவு பாசமா இருக்கேன். பாசத்தை கொண்டு போய் குப்பை தொட்டு அப்படி என்ன கை ஈரமா இருக்கு? எங்க வச்ச கைய? எங்க வச்ச கை ஈரமா இருக்கு? என்னடா பண்ண? பாசம் எழுத முதுக தடவும் போது மட்டும் பாசம் வருது. என்ன பண்ணி தொலைஞ்ச? ஈரமா இருக்கு சொல்லி தொலை. முதுக போய் தடவுற. வேற கடவுளே, அவன் கையை எங்கேயோ வச்சிருக்கான், ஈரமா இருக்கு. வேற எம்புட்டா இடம் இருக்கு. ஏய் கர்மம் பிடிச்சு. முதுக போய் தடவுறான்டா. கர்மம் எதுக்கு கூப்பிட்டீங்க நீ? ஒரு இது எதுக்கு? சாமி வந்திருக்காரு. சாமி வந்திருக்காங்க. பாருங்க சாமியை பார்த்து ஆசீர்வாதம். நாராயண 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 தீர்க்காயுஷ்மான் பவ. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விளையாமா. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விளையாமா. வலிக்கு காத்தமணி தலிக்கு விளையாமா. அச்சம்மாடா நான் மரமாச்சா மூன்றப்படி அடிச்சு வரலாமனே. எங்க அவன் ஆட்ட சொல்லு. மூன்றப்படி அது என்ன செய்வன போல பாரு நிக்குது. பெரிய கிரைண்டர். அது மூன்றப்படி அடிச்சு மொத்தமா போட்டாடலாம். சுப்பையில 5 வடியோட ஆட்டலாம். அச்சம்மாடா நான் ஆட்டையில கையை விட்டு கிண்டிக்கணும்னே. எனக்கு தெரியும். உங்களுக்கு எத்தனை செராக்ஸ்? 3. பின்னாடி பாத்துக்கிறோம். வாங்க சாமி. சாமி மேல போவாரு. சாமி மேல போவீங்களா? ஏன் மேலவத்துக்கு போகணும்? போக மாட்டீங்க. போனா அந்த பிள்ளைய கூட்டிட்டு போக மாட்டேன். தெரியும் எனக்கு. நீங்க அத்தனை பேரை பார்த்துட்டு வந்தவர் இந்த பிள்ளைய விடுவீங்களா? இல்லைங்க, இந்த பிள்ளை எந்த இடத்துல போக மாட்டேன்னு சொன்னாரு. எந்த இடத்தில் எது இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல அது இருக்கணும். ஆமா அதான் இருக்கு. சரியா இவ்வளவு நேரம் இங்க முகரக்கட்டை நல்ல இஞ்ச தின்ன குரங்கு மாதிரியே இருந்துச்சு. இப்ப அப்படியே நாக்க தொங்க போட்டுக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி எது மாறி டேய், இல்ல அவையோட நீ மோசமா? அப்படி எப்படி அவனா இல்ல. யாரு அந்த பிள்ளை? சீ, பாய் பத்தி என்ன உன் கை ஈரமாவே இருக்கு? ஏய் குளு குளுன்னு இருக்கு. உன்னை பார்த்தோன்னா பூரா குளு குளு குளு. என்னமோ பண்ணிருக்க அப்ப நீ. கை நான் என்ன கை நான் டேய், என்ன 4 வை. கல்லால் இதயம் வைத்து கடும் விசத்தால் கல்ல வைத்து கணக்கில்லா பொய்களுக்கு காரணமாய் மாக்க வைத்து
உலகம் நடமாட விட்டதடா. காதலுக்கு 4 கண்கள் கல்வண்டுக்கு 2 கண்கள், காதலுக்கு 4 கண்கள் கல்வண்டுக்கு 2 கண்கள். காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காடுமில்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காடுமில்லை. காதலுக்கு 4 கண்கள். ஆடியா நீதியின் எதிரிகளாய் நிலை மாறி திரிபவர்கள், நீதியின் எதிரிகளாய் நிலை மாறி திரிபவர்கள் பாதையில் நடப்பதில்லை, பரமனையும் மதிப்பதில்லை, பாதை மறப்பதில்லை, பரமனையும் மதிப்பதில்லை. பாதகம் கொஞ்சமில்லை பங்குமில்லை முறையும் இல்லை, பாதகம் கொஞ்சமில்லை பங்குமில்லை முறையும் இல்லை. ஏதை பாங்கள் இதை பெரும்பாலும் உணர்வதில்லை. அதனுக்கு 4 கண்கள் கண்களுக்கு 2 கண்கள். காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காது. காதலுக்கு 4 கண்கள். அடியா வேதம் இல்லை என்பார் வேதாந்தம் பேசிடுவார். வேதம் இல்லை என்றால் வேதாந்தம் பேசிடுவார். பெற்றவரை தாய் என்பார் மற்றவரை பேய் என்பார், பெற்றவரை தாய் என்பார் மற்றவரை பேய் என்பார். காதல் அறம் என்பார் கட்டில் இல்லை என்னவென்பார், மகம் என்பார் கட்டுவில்லை என்பார். காதல் அறம் என்பார் கட்டில் இல்லை என்னவென்பார். கண்ணோடி மாதரிதை கடைசி வரை உணர்வதில்லை. காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள். காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை. காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள். காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை. அண்ணே அடுத்த வருஷத்துக்கலாம் சாமி, அடுத்த வருஷத்துக்கு நாங்க டான்ஸ் போட மாட்டோம். எங்க அண்ணன் டான்ஸ் நான் கோமாளி. எனக்கு உனக்கு என்ன டோப்பு மட்டும்தான், அப்புறம் எல்லாமே இருக்குண்ணே. நீ என்ன செய்யற ராஜா? நீங்க என்ன செய்றீங்க? இவ்வளவு நேரம் பேசாம நின்னா பண்ண பொம்பளை பிள்ளை வந்தோடனே நீ என்ன பண்ற? இவ தொடுறாரு. ஏய் அது ஆம்பளை, அவட போய் எந்த அடிக்கிற? அது சரி, தங்கச்சி ஐயோ இவங்களுக்கு மத்தியில நான் எதுக்கு வந்தேனே மறந்துச்சு. இது குயில் பாட்டு. ஏதாவது பாடுங்க.
என்னென்ன வணக்கம் அவன் தான் கொண்டான். அவர் என்ன நீங்களே கண்ணுங்க நான் சொல்ல முடியாது. அண்ணே அதுக்காக எடுத்து வளர்த்த பிள்ளைன்னு அண்ணன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்க அண்ணன் வாய் அப்படி இருக்கு. சாமி வந்திருக்கிறார் நாரத மகரிஷி. நாரத மகிழ்ச்சி உங்களை பார்த்தாரா? பார்த்தாருமா? ஏங்கண்ணே என்னங்கண்ணே ஏன் தங்கச்சி இல்லைன்னு சொன்னீங்க? முன்னாடி பார்த்ததுக்கால இப்ப ஆள் சூப்பர் பிகரா இருக்கு. முகரே பாருங்க முகரே. தங்கச்சி யாராச்சும் சூப்பர் பிகர்னு சொல்லுவாங்களா? இங்க பாரு என்ன நடக்குது பாரு. என்னத்த சொல்ல போ நாரதரை நீங்க பாத்தீங்களா? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா இருக்காரா? நம்ம முறையை மாத்திடுவோமா? ஏமா அவருக்கு என்னமா பிரச்சனை? கோயில்ல போய் அவரு உங்களை மாதிரி ஆயிட்டாரா? அண்ணே கொஞ்சம் முகத்தை பார்த்து மூக்கனாங்க அந்த பெருமா சாமி. நான் என்ன சொல்றேன்னா வாங்க சாமி. சாமி ஐயா வரவேடு வரவேடு சொல் வந்தாரு வரவேற்பது குல பண்பு வந்தவருக்கு வரவேற்பு. 2 வடை ரெண்டு வடை ஒரு டீ டீ வடை போய் பின்னாடி வர வேண்டும் சாமி வர வேண்டும் நாரத நல்லாசை தர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும் நாரத நல்லாசை தர வேண்டும். மறுவீரம் கொண்டு மறுவீகார திருநாளை காண வாராயோ. வர வேண்டும் சாமி வர வேண்டும் நாரத நல்லாசை தர வேண்டும். அருகே தலைவாணி புகழ்வன் வருகே. மகனின் மைந்தன் அருகே தலைவாணி புகழ் வருகே. வருகே எண்ணி மகிழ்ந்தோமே பள்ளிக்கு நல்லாசை தர வேண்டும். வருகே எண்ணி மகிழ்ந்தோமே பள்ளிக்கு நல்லாசை தர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும் நாரத நல்லாசை தர வேண்டும். அறுபத்து நான்கிலும் கலைகளும் அலைகள் கண்டவரை சாமி வருகே. அறுபத்து நான்கிலும் அலைகள் கண்டவரே சாமி வருகே. தேவர்கள் போற்ற மாமுனியே பள்ளிக்கு நல்லாசை தர வேண்டும். தேவர்கள் போற்ற மாமுனியே பள்ளிக்கு நல்லாசை தர வேண்டும். வர வேண்டும் சாமி வர வேண்டும் நாரத நல்லாசை தர வேண்டும். மறுவீரம் கொண்டு மறுவீர்காக திருநாளை காண வாராயோ. வர வேண்டும் சாமி வர வேண்டும் நாரத நல்லாசை தர வேண்டும். கலைவாடி புத்திரனே வருக வருக பிரம்மனின் மைந்தனே வருக வருக ராவணனின் தாத்தாவன் என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அண்ணனுக்கும் தோழிக்கும் நல்லாசை பெறப்படும் சுவாமி. நல்லாரை காண்பது மன்று நம்பிக்கை நல்லார் சொல்லி இருப்பது மன்று நல்லார் குணங்கள் உரைப்பது ஒன்று அவரோடு இறங்கி இருப்பது மன்று என்பது முதுமொழி. அந்த முதுமொழி கணக்கு வந்தபொழுது அற்புதமான ஒரு வரவேற்பு இடத்தில் நடந்த சார்பாக சிறிய வாழ். நீ என்ன போலையா ஏமா நீ வாட்டுக்கும் போய் இடிக்கிற அந்த ஆளுக்கு ஏதாவது நாய் பிரச்சனை என்ன செய்யறது? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. கொள்ள இடத்துல இடி வாங்கி ஓயாம அடிக்காம முண்டிக்கிட்டே இருக்கு. அதான் அவன் முதுக வந்து பாக்குறாயா அந்த பொண்ணு. முதுக மோந்து வந்த அப்புறம் நக்க கடந்தாலே இது சாமி எனக்கு ஒரு வரம் ஐயா ஒரு வரம் வேண்டும். என்ன வர வேண்டும்? நீண்ட நாளா எனக்கு உங்களை மாதிரி ஆனதான் பார்க்கணும் ஆசை. என்னைய மாதிரி ஆளா? சரி நீங்க அஷ்டமாசத்துக்கள் 19 படிச்சிருக்கீங்க. நான் நினைச்சேன் ஏய் இவரை உள்ளே விடக்கூடாது நினைச்சேன். நீ இப்படித்தான் சொல்லுவேன். நான் உள்ள விடலையே. ஐயோ உள்ள விடல விட்டேன். ஐயப்பா நீங்க யாருமே விடலையே. டேய் அச்சமாச்சிட்டுகள் எட்டுமா இவங்க பொய்யா பேசுறாங்க. அச்சா. போது எடுத்து நம்ம இடத்து வாயை திறந்தா
அஷ்டமா சித்துக்கள் 8. அதுல லகிமா மகிமா கரிமா உப்புமா ஆமா உப்புமா அப்புறம் மிளகா ரொம்ப தப்புமா இருமா உப்புமாவுல அப்படியே சீனியை போட்டு தொடுத்து திங்களா உப்புமா நீ உப்புமா டே அதுல வந்து சிறுசா பெருசாக்குவீங்களா பெருசா சிறுசா ஆமா, ஆமா. கீழே இருக்கிறது மேல போயிருமா மேல இருக்கிறது கீழே போயிருமா ஆமா. மேல இருக்கிறது கீழே கீழே இருக்கிறது மேல ஐயோ இப்ப நான் எனக்கு கேட்கல உனக்கு தான் கேட்க போறேன் மூதேவி மேல நீண்ட நாளா பொத்து ஆய நீண்ட நாளா ஒரு ஆசை என்ன ஆசை இது உட்காந்தா எந்திரிக்கவே மாட்டேங்குது இது ஏதாவது எந்திரிக்கிற மாதிரி ஒரு வரம் ஒன்று இருக்கும் மா. இப்படி ஒரு ஆளை இந்த கண்ட இதா எரும மாடு சும்மா தொட 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 டேய், அதோட கவலை சும்மா இருந்தோடா வந்து சேர்ந்திருக்காங்க ஒரு இலக்கணம். அதாவது இந்த உடம்புல இந்த உயிர் இருக்குல்ல உள்ளம் என்பது கோவில் ஊனுடம்பாளையம் மல்லர் பிராணருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனேஸ்வரியும் கல்ல சாமி சுருக்கமா சொல்லுங்க புழுக்குன்னு சொல்லுங்க நீட்டி சொல்லாதீங்க புழுக்குன்னு சொல்லுங்க நீ வாய மூடியா ரொம்ப நீளமா சொல்லாம சுருக்கமா உடம்ப விட்டு உயிர் போயிடுச்சு ஏன் போயிடுச்சுன்னா போனோம் மறுபடியும் திருப்பி அந்த உயிரை உடம்புக்குள்ள கொண்டு வர முடியாது. ரொம்ப சிரமம் ஜனம்னு இருந்தா மரணம்னு ஒண்ணு இருக்கணும். இருக்கும் அதனாலமா உயிருக்கு போராடுகின்ற நிலைகள் இருந்தா கூட காப்பாத்திடலாம். உயிருக்கு டெஃபினெட்லி கரெக்டா காமிக்கணும். உயிருக்கு போராடுகின்ற நிலைமை வந்தால் கூட காப்பாற்றி விடலாம். செத்து போனத செத்துருச்சா? ஆமா. செத்த கிளிக்கு எதுக்கு சிங்காரம்? அதா சாமி சாமி செத்துருதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் சந்தேகமா இருக்கலாம். நீ வாய வச்சு ஊதி பாக்குறியா? நீங்க சொல்றது நியாயம்தான். சாமி சொன்ன மாதிரி உயிருக்கு போராடுற ஒரு ஜீவனா இருந்தா கூட வாய் வச்சு ஊதுனா கூட எந்திரிக்கும். செத்தது எப்படி எந்திரிக்கும்? அதான் செத்துருச்சு. உனக்கு எப்படி தெரியும்? ஒரு வரம் இருக்கு. ஒரு வரம் இருக்கு. 10 ரூபாய்க்கு சூட கட்டிய வாங்கி அந்த மண்டையில வச்சு கொளுத்தி விட வேண்டும். ஆமா, இந்த பிரச்சனையும் இருக்காது. இதை என்ன பண்றது? அது ஏமா பாவம், அது வாட்டுக்கு கிடக்கு. அது வாட்டுதான் கிடக்கு, எங்க கிடக்குன்னு தெரியல. போயிட்டு வாங்க. அதாவப்பட்டது. சரி வரவா சாமி? போப்பா, நல்லா இருப்ப, கிளம்பு. வா போ. ஏன் இது இப்படி சீவ சமாதி அந்த மாதிரி நிக்குது? நம்ம அடிப்பா வா. இல்ல நான் போக மாட்டேன். ஏன்